இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆயுர்வேதத்தின் அறுசுவைகளும் நன்மைகளும் பத்தி தான். அறுசுவைகளான துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்புல உள்ள பல்வேறு நன்மைகளை குறித்து ஆயுர்வேத மருத்துவம் என்னென்ன நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த அறுசுவை உணவு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது என்பதை பத்தி தான் நம்ம தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட உடல் ஒரு மெஷின் மாதிரி செயல்பட்டுட்டே இருக்கு. இது சீராக செயல்படுறது நம்மளுக்கு என்னென்ன தேவை? கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், கொழுப்புகள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் கட்டாயம் தேவை. இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே அறுசுவைகளான துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்பு வகை உணவுகள்ல இருக்கு. இந்த சுவைகளின் ஆரோக்கியமான நன்மைகள் குறித்து ஆயுர்வேத மருத்துவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தெளிவா விளக்கியிருக்காங்க. இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு? இனிப்புல இயற்கையாகவே கிடைக்கும் இனிப்புகளை சாப்பிட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியம் மேம்படுது. குறிப்பாக கரும்பு, வெல்லம், அரிசி, பருப்பு, காய்கறிகளில் கிடைக்கக்கூடிய இனிப்புகளில் மனநலத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவியா இருக்கு. இது தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரிதும் உதவியா இருக்கு. ஒவ்வொரு உயிரணுக்களுமே ஆரோக்கியமாக வளர்ச்சிய உதவுது. அந்த அளவுக்கு நன்மையை தருது இந்த இனிப்பு, இயற்கையான இனிப்பு வகைகள். அதே மாதிரி புளிப்பு, நமது உடல்ல ஆரோக்கியத்திற்கு புளிப்பு மிகவும் அவசியம். ஆனால் இனிப்பு வகைகளை சாப்பிடும் அளவிற்கு நம்ம புளிப்பு வகைகளை சாப்பிடக்கூடாது. அதுபோல முற்றிலும் தவிர்த்து விடவும் கூடாது. புளி, தயிர், எலும்பிச்சை உள்ளிட்ட புளிப்பு சுவை உள்ள உணவுகளை கொஞ்சமா நம்ம டெய்லி சாப்பிடணும். இந்த புளிப்பு சுவை பசியையும் செரிமானத்தை அதிகரிச்சு மலச்சிக்கலை தடுக்குது. நீரிழிவு நோயை குறைச்சி சிறுநீர் சீராக வெளியேற உதவியா இருக்கு. அடுத்தது உவர்ப்பு. புளிப்பை போலவே பசி மற்றும் செரிமான மேம்பாட்டிற்கு உப்பு சுவை மிகவும் முக்கியமானது. இது வயிற்றுல வாயு தங்காமல் தடுக்குது. ஆனால் உப்பை குறைவாகவே பயன்படுத்த வேண்டும். அளவுக்கு அதிகமாக நம்ம உப்பானது சருமத்துல சுருக்கங்கள், முடி வெள்ளையாதல், முடி உதிர்தல், சிறுநீரக பாதிப்புகளுக்கு காரணமாயிடும். அதனால உப்பு அதிகமா சாப்பிடக்கூடாது. சோ இந்த உவர்ப்பு சுவை உப்பை போலவே இருக்கும் தன்மை கொண்டதுதான். ஆனா உவர்ப்பு அளவுக்கு நம்ம அதை குறைவாவே சாப்பிடணும்னு சொல்றாங்க. அடுத்தது கார்ப்பு. உடல் உறுப்புகள் சீராக செயல்படுறதுக்கு கார்ப்பு சுவை பெரிதும் உதவியா இருக்கு. அதோட உடல் எடையை சீராக வைத்துக்கொள்ள கார்ப்பு மிகவும் அவசியமானது. ரத்தம் உறைதல், ரத்த நாளங்கள்ல அடைப்புக்கு எதிராக கார்ப்பு செயல்படுது. மிளகு, வெங்காயம், மிளகாய் உள்ளிட்ட கார்ப்பில கால்சியம், இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இது நரம்பு தளர்ச்சி, நரம்பு கோளாறுகளை குணப்படுத்தும் சக்தி கொண்டுள்ளது. அதனால கார்ப்பு சுவையை நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி கசப்பு. இந்த சுவை உணவுகள் வயிற்றுப்போக்கு, இரத்த போக்கை தடுத்து நிறுத்துது. அதிகப்படியான வியர்வையை தடுக்குது. குறிப்பாக ரத்தத்துல உள்ள அசுத்தங்களை நீக்கி வெளியேற்றிருது. எள், வேப்பங்காய், கடுகு, பாகற்காய் உள்ளிட்டவையில கசப்பு சுவை இருக்கு. அதே மாதிரி துவர்ப்பு. இந்த சுவை மிக குறைவான அளவுல உட்கொள்ளப்பட வேண்டியது. கசப்பை போலவே வயிற்றுப்போக்க தடுக்குது, இரத்த கொதிப்பை குறைக்குது. இது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படும் இரத்த போக்கையும் குறைக்கிறது. இது உடலுக்கு வைட்டமின் சியை வழங்குது. வாழைக்காய், மாதுளை, மாவடு, மஞ்சள், அத்திக்காய், புடலங்காய் போன்றவை துவர்ப்பு சுவை உடையவை. இத்தனை சுவையும் நீங்க சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்குது. அதாவது ஒட்டுமொத்த தலைமுடியிலிருந்து கால் நுனி வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே இந்த அறுசுவை உணவுல நீங்க டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. நம்ம டெய்லி அறுசுவை உணவை நம்மளால செய்ய முடியாது, எல்லார் வீட்லயும் செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம எந்தெந்த சுவை கம்மியா இருக்கோ அந்தந்த சுவை உள்ள காயோ இல்ல பழத்தையோ இல்ல பொருளையோ நம்ம ஒரு துண்டு எடுத்து வச்சு நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா அந்த அறுசுவையும் நம்ம உடம்புல போய் கலந்து எல்லா நன்மைகளையும் நம்மளுக்கு தருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்புற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.